வெல்கம் பேக் டு another வீடியோ. சாரிங்க. வெல்கம் பேக் டு another வீடியோ. இப்போ என்ன பார்க்க போறோம்னா, மங்காத்தா ரீ-ரிலீஸ் ட்ரெய்லர் தான் பார்க்க போறோம். அந்த பழைய ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்மென்ட் டீசர் அத வந்து ஒரு ரீமாஸ்டர்ட் வெர்ஷன் ஹை குவாலிட்டில ஒண்ணு வச்சு பயங்கரமா ரிலீஸ் பண்ணி விட்டாங்க சன் பிக்சர்ஸ். ஜான் 23 ரீ-ரிலீஸ் ஆகுது மங்காத்தா. நானும் என் ஃப்ரெண்ட்லாம் ஆல்ரெடி பேசி வச்சுட்டு கண்டிப்பா போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்ப்போம் இந்த ட்ரெய்லர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு 3, 2, 1 லெட்ஸ் கோ. ஒரு ரகசியம் யார்கிட்டயும் சொல்லிட மாட்டீங்களே, கொள்ளடிக்க போறோம். இட்ஸ் a very big network. ஒரு பெரிய தொகை வெளியே வர போகுதுன்னு எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்து. கரெக்டாக சொல்ல முடியல, எப்படியும் ஒரு 400-500 கோடி இருக்கும். இது மட்டும் நம்ம கரெக்டாக பிளான் பண்ணி அடிச்சிட்டோன்னு வச்சுக்கோ, லைஃப்ல நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு செட்டில் ஆயிடலாம். லைஃப்ல நினைச்சு பார்க்க முடியாத ஒரு படம் தான் சீரியஸா. கொள்ளையடிக்கப்பட்டது. இப்போ ஏன், அதாவது ஹீரோயின். வேற லெவல் பீக் தலை மூமெண்ட். எல்லாரும் அவசரமா கொள்ளை அடிக்கலாம். 500 கோடி. அண்ணா இங்க என்ன பண்றீங்க? நிறைய காப்பிரைட் அடிக்கும் போது வீடியோ எல்லாரும் கொள்ளை பிளாக் ஆகும் நினைக்கிறேன். சத்தியமா நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. என்னடா சுட போறீங்க? சுடு. ஷூட். வெயிட். Rewind. Rewind. Action. வேற லெவல், நல்ல எடிட். நீ ஆரம்பிச்ச கேம் இப்போ நான் முடிக்க போறேன். This is my game. இதை எப்ப ஆரம்பிக்கணும் எப்ப முடிக்கணும்ங்கறத நான் தான்டா சொல்லணும். மங்காத்தாடா. நான் உள்ள, நான் வெளியே. ஓ The king. நாட் டயலாக். The king. Mecca. ஓ வெட்டிங். கமரன் எடுத்தோம் சும்மா வெறும் கண்டு எடுத்தோம். ஓ சத்தியம் மங்காத்தா ரீ-ரிலீஸ்னால நாங்க பேசுனது வந்து மாமாட்டெல்லாம் பேசுறப்ப இது என்னது ரீ-ரிலீஸ் இன்டர்வல்ல வந்து ஸ்கிரீனை கண்டிப்பாரு வேற லெவல்ல இருக்கும் போது அதுதான் சொன்ன வார்த்தை அதுதான் சீரியஸா. இது வந்து இப்போ நான் தியேட்டர்ல பார்க்கல. ஸோ இது கண்டிப்பா ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸா இருக்குன்றது. ஒரு பீக் அஜித் சார், பீக் விபி, பீக் யுவன், லிட்டரலி எவ்ரி பீக் ஸ்டஃப் இந்த படத்துல இருக்கு. பீக் அர்ஜுன் சார் எல்லாம் வேற லெவல். இது ஒரு வேற லெவல் படம். ஆனா இது என்னன்னா, இந்த படத்தோட மாஸ் என்னன்னா, வெங்கட் பிரபு ரொம்ப ட்ரூவா இருந்தாரு அவருக்கு. லைக் வந்து இதுல முக்காவாசி எல்லாம் லைவ் லொகேஷன், அழகான செட்டு போட்டு, ஆர்ட் டைரக்ஷன் அவ்வளோ நல்லா பண்ணியிருப்பாங்க. ரொம்ப ராவா, ரியலிஸ்டிக்கா இருக்கும் அந்த படம். ப்ராபப்லி ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹைஸ்ட் த்ரில்லர்ஸ் இன் காலிவுட். இன்னொரு படம் ராஜதந்திரம்னு ஒரு படம் இருக்கு. அதுவும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹைஸ்ட் த்ரில்லர்ஸ். அந்த லிஸ்ட்ல கண்டிப்பா இந்த படம் வரும். இதெல்லாம் நான் சொல்லி தெரியணும்னு அவசியம் இல்ல. பட் அது ஒரு எக்ஸைட்மெண்ட். ஏன்னா ஹைஸ்ட்ன்றது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஜான்ரா வேற. ஸோ அந்த மாதிரி படங்கள்ல இப்படி ஒரு படம் நம்ம பார்த்தோம்னா, நம்மகிட்ட இப்படி ஒரு படம் இருக்குன்றதே வேற லெவல் சம்பவம் தான். அண்ட் கண்டிப்பா மங்காத்தா தீம்லாம் சொல்லி புரியணும்னு அவசியமே இல்லை. வெயிட் பண்ணி பார்ப்போம். பயங்கரமா இருக்கும் தியேட்டர்ல என்ஜாய் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ பார்ப்போம். நன்றி.